வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்றைக்கி என்ன டாபிக் எடுத்துகிட்டு வந்திருக்கான் விஷ்ணுன்னு பார்க்கலாம். ஹாப்பி மார்னிங் சார். ஹாப்பி மார்னிங். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங் சார். லைஃப்பில் செட்பேக் அப்படிங்கிறது நார்மல். பட் அதிலிருந்து ரெசிலியன்ஸ் அப்படிங்கிறது மீண்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப டஃப்பான ஒரு பார்ட்டாக ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க சார்? அது என்னாலும் தாங்கணும், என்ன அடி வாங்கினாலும் தாங்கணும். அதான் முடியலையே சார். ஏன்னா யூ கிவ் அப் இல்லை, உனக்கு விட்டுடலாம், இது போகிறோம், நம்மளுக்கு இது கிடச்சது போகிறோம் அப்படின்னு. யூ டோன்ட் ஸ்ட்ரகிள், யூ டோன்ட் புஷ் பாஸ்ட் இட். ஸோ வென் யூ ஸ்ட்ரகிள்னா என்னென்னா, மார்க்கஸ் சொல்லுவான்ல, தி அப்டிக்கல் இஸ் தி வே, தட் இஸ் வாட் இம்பீட்ஸ் ஆக்ஷன் பிகம்ஸ் தி ரூட் ஃபார் ஆக்ஷன். தட் இஸ் எது ஒன்று வாழ்க்கையை ஒன்று தடுக்குதோ அதே உனக்கு வழியாக மாறணும். பட் ஒரு ப்ராப்ளம் இல்லை ஒரு செட்பேக் வரும்போது ரெசிலியண்ட்டாக எந்திரிச்சு நிற்கிறதுங்கிறதே கஷ்டமாக இருக்கு. அது அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. அதோட பேஸ் என்ன? இதுவும் கடந்து போகும். நான் ஒன்று ட்ரை பண்ணேன், அது ஒர்க் அவுட் ஆகல. சரி, இப்போ திரும்பி எப்படி வேறு ரூட்டில் அதை ப்ராப்ளமை சால்வ் பண்ணலாமே. இப்போ இந்த எலக்ட்ரிக் லைட்டுங்கிறது நீங்கள் ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுறீங்க இன்றைக்கி. எடிசன் ரொம்ப கஷ்டப்பட்டான் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு. அவன் அந்த ஃபிலமெண்ட் இருக்குல்ல, ஒரிஜினல் எலக்ட்ரிக் பல்பில் டங்ஸ்டன் ஃபிலிம், இப்போ டங்ஸ்டன் ஃபிலிம், ஒரிஜினலாக டங்ஸ்டன் ஃபிலிம் இல்லை. அவன் என்ன ஃபிலிம் போட்டாலும் அது ஒர்க் அவுட் ஆகலை. 2 நிமிஷம் கூட அந்த எலக்ட்ரிசிட்டியை தாண்டல. என்னெல்லாமோ ப்ராடக்ட்ஸ் ட்ரை பண்ணிட்டான். ஸோ அவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவன் கோட் பட்டனை வச்சு விளையாடின்னு இருந்தான். அந்த பட்டன் கைண்டு வந்துருச்சு, அதுலேருந்து ஒரு நூல் வந்துருச்சு. சடனாக அவன் என்ன சொன்னான், டே இந்த நூலை ட்ரை பண்ணிங்களாடான்னு. ஸோ இவங்க என்ன பண்ணாங்க, வேரியஸ் லெவல்ஸ் ஆஃப் நூல் எடுத்து அதை கரெக்டாக அந்த ஸ்ட்ரிப் கட் பண்ணி கார்பனில் முக்கி கார்பனேட்டட் போட்டு அதில் கனெக்ட் பண்ணி லைட் ஆன் பண்ணான். 40 மணி நேரம் வேலை செஞ்சது. அதுதான் ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் லேம்ப் ஆஃப்டர் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஃபெயிலியர்ஸ். நீங்கள் எடிசனோட லைஃப் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஜென்ரல் எலக்ட்ரிக்னு அவனோட கம்பெனி ஹஸ் பிகம் ஜென்ரல் எலக்ட்ரிக். அவன் லைஃப்பில் கட்டப்பட்ட மாதிரி யாருமே லைஃப்பில் கட்டப்பட்டிருக்க முடியாது. சின்ன வயசில் அவனுக்கு படிப்பு வராதுன்னு அமைச்சிட்டாங்க. அவங்க அம்மா என்ன சொன்னாங்க, யூ ஆர் டூ ஸ்மார்ட்டுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி வீட்டில் சொல்லி கொடுத்தாங்க. பேப்பர் இந்த ட்ரெயினில் பேப்பர் போட்டுன்னு இருந்தாங்க. ஒரு கண்டக்டர் போட்டு அவனை அடி நடித்ததில் ஒரு காதே போயிடுச்சு. லைஃப் லாங்க அவனுக்கு ஒரு காது சரியாக கேட்காது. அந்த ட்ரெயின் ஸ்டேஷனில் சுற்றின்னு இருந்தான். டெலிகிராஃபில் தான் மெசேஜ் போகும் அந்த காலத்தில். அவன் என்ன பண்ணான், வாடின்ட்டே இருந்து டெலிகிராஃப் ஆப்ரேட்டர்ன்னு ஃபுல்லாக டெலிகிராஃபி கற்றுன்ட்டான். ஒரு நாளைக்கு அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் வரல, அர்ஜென்ட்டாக டெலிகிராம் அனுப்பணும். இவன் போய் கரெக்டாக அந்த சைடில் டெலிகிராம் அனுப்பிச்சிட்டான். ஸோ இ பிகேம் எ ஸ்டார். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அவன் எதுக்குமே வாழ்க்கையில் விட்டு கொடுக்கல. பேப்பரை தூக்கி போட்டு அவனை பிளாட்ஃபார்மில் தூக்கி போட்டு அடி காது போயிருந்தா நீ திரும்பி ஸ்டேஷனுக்கு போவியா, திரும்பி டெலிகிராஃபி கற்றுப்பியா? எவ்வளவோ குழந்தைங்க சுற்றி இருக்கும், எவ்வளோ பேர் டெலிகிராஃபி கற்றுக்கிட்டாங்க. அது டெஸ்டினின்னு எடுத்துக்க முடியாது. எப்படி டெஸ்டினி? திரும்ப நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டே இருக்கோம், வேற வழியே தூக்கி போட்டு ஒன்று அடித்து மிதிச்சு காதே போன அப்புறம் கூட போகுது. அதனால தான் சார் அவ்வளோ தூரம் ஆனதுக்கு அப்புறமும் திரும்ப என் மனசு அங்கே தான் போகுது அப்படின்னா அது ரெசிலியன்ஸ். ஓகே, அதுதான் எனக்கு ஃப்யூச்சர். என் ஊர் ஒரு சின்ன ஊர், அது பெரிய ஊரோட கனெக்ட் பண்ணுறது எது? இந்த ரயில் ரோடு. அங்கே போனால் தான் கமர்ஷியல் ஆக்டிவிட்டி. ஓகே ஓகே. ஸோ ஏதோ ஒரு பேஸ் இருக்குது அங்கே நான் வர்றதுக்கு. அங்கே இருக்குது, அதை விட்டால் எனக்கு வேறு வாய்ப்பு கிடையாது. அப்போ நான் ஆப்வியஸாக அங்கே தான் வரணும் இல்லையே. நான் போகிறோங்கிற மனசு பொன் கொஞ்சம்னு சொல்லிட்டு ஃபார்மிங் போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன்னு சொல்லி அவன். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நாங்கள் ஜென்ரலாக ரெசிலியன்ட் அப்படின்னு நம்ம யோசிக்கிறது பார்த்தீங்கன்னா, ஜிம்முக்கு போவோம், 4 நாள் போவோம், 5ஆவது நாள் முடியாது. ஷோ அப் டு த ஜிம்னு ஒன்று இருக்குல்ல சார்? அதுக்கு என்ன சொன்னானோ ஒருத்தன், முதல்ல 6 மாதம் என்ன பண்ணுவான், டெய்லி 2 நிமிஷம் போய் ஜிம்மில் நின்றுட்டு வந்துடுவான், எக்ஸசைஸே பண்ண மாட்டான். 6 மாதம் அவன் வேலை என்னன்னா, டெய்லி காத்தால் ஜிம்முக்கு போயிட்டு வருது. அவன் ஹோட்டலில் இருக்கான், ஊரில் இருக்கான், எங்கே இருக்கான், எங்கே இருந்தாலும் நியரஸ்ட் ஜிம்மில் போயிட்டு டப்புன்னு ஓடி வந்துடணும். நீ போய் அங்கே 2 நிமிஷம் நின்றுட்டு வந்துடணும். ஸோ கோயிங் டு த ஜிம் பிகேம் அ நியூ ஹேபிட் வித்தவுட் ஈவன் திங்கிங். காத்தால் இருந்தால் நான் ஜிம்முக்கு போய் நிற்கணும். தென் எக்ஸசைஸ் பண்ணுறது ஈஸி தானே. அப்போது அந்த இடையில அந்த கேப் ஒரு நாள் 2 நாள் விழுது இல்லைங்க சார்? அதுதான் சொன்னேன், குட் டே. நான் எக்ஸசைஸே பண்ண சொல்லி அவன் ஜேம்ஸ் கிளியரோட புக்கில் எங்கேயோ வரும் அது. நான் போயிட்டு ஓடி வந்துடணும், போயிட்டு ஓடி வா, போயிட்டு ஓடி வா. 1 வருஷம் ஆகிடுச்சுன்னா டெய்லி பண்ணிவிட்டு இல்லை.
அட்லீஸ்ட் நம்ம அங்கே போயிட்டு சரி வந்ததே வந்தோம் ஒரு 1/2 மணி நேரம் த்ரெட்மில் போவோம். நீ போயிட்டு வந்துரு. ஐடியா இஸ் டு பில்ட் யுவர் ரெசிலியன்ஸ். என்ன ஆனாலும் இப்படி போவ, அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணு. 6 மாதம் போவோம். 6 மாதம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் டே வந்து சரி வந்ததே வந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் த்ரெட்மில் பண்ணிட்டு போவோமேனு அப்படி தான் ஆரம்பிக்கும் அப்படிங்கிறீங்க. ஆமாம். ஸோ பில்டிங் ரெசிலியன்ஸ் டு கோ டு ஜிம் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஆக்சுவலி எக்ஸசைசிங் இன் ஜிம். ஸோ கன்சிஸ்டன்சிக்கு முன்னாடி ரெசிலியன்ஸ் வேணும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா சார்? ஆமாம். ரெசிலியன்ஸ் இல்லைன்னா கன்சிஸ்டன்சியே வராது. ஆனால் நீங்கள் இவ்வளோ நாள் கன்சிஸ்டன்சி முக்கியம்னு சொன்னீங்களே சார், இந்த ரெசிலியன்ஸ் பற்றி சொல்லவே இல்லையே சார். ரெசிலியன்ஸ் வரும்ல. If to be consistent, you will be resilient. To show consistency, it's all intertwined. How to build resilience? எப்படி நீ ரெசிலியன்ஸ் பில்ட் பண்ணுவ? டெய்லி போய் ஜிம்மில் நிற்கிறது தான். அதுக்கப்புறம் தான் செகண்ட் தான் கன்சிஸ்டன்சி. போய் நிற்கிறதே கன்சிஸ்டன்சி தானே சார். போய் நிற்கிறது ரெசிலியன்ஸ். ப்ராக்டிஸ் ஓகே ஓகே. பட் எவ்ரிடே தி ஆக்ட் ஆஃப் டூயிங் இட் எவ்ரிடே. நீ டெய்லி போய் அங்கே நிற்கிறதே கன்சிஸ்டன்சி இல்லை. காத்தால எழுந்து 5:30 மணிக்கு அங்கே போகிறதே கன்சிஸ்டன்சி. இப்போ என்னால் 5:30 மணிக்கு மேலே சண்டே கூட தூங்க முடியாது. சண்டே கூட எனக்கு 5 மணிக்கு முழிப்பு வந்துடும். அப்படி இப்படி விளாத்திட்டு திரும்பி வந்து ஒரு 1/2 hour தூங்குவேன். பட் கெட்டிங் அப் பை 5:15, between 4:45 to 5:15 அதே முழிப்பு வந்துடும். இட் இஸ் பிகாஸ் அது ஒரு ஹேபிட்டாகவே மாறிடுச்சு. ஸோ கன்சிஸ்டன்சிக்கு நாம் ஒன்று ட்ரை பண்ணுறோம், அந்த இடத்துல ஃபெயில் ஆகும்போது ரெசிலியன்ஸ் வேணும். ஆமாம். ரெசிலியன்ஸ் வந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் கன்சிஸ்டன்சிக்கு வருவோம். எஸ். கன்சிஸ்டன்சிலேருந்து தான் ரொட்டீன் வரும். எஸ். ரொட்டீன்லேருந்து தான் ஹேபிட் வரும். எஸ். ஓகே சார், ஃபைன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்னால் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கு இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.